ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஜுடித் ரைட் எழுதிய ரெக்வஸ்ட் டு அ இயர் போயம் சம்மரி தான். வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் ஷப்னம் ஆசிஃப். இன்ட்ரடக்ஷன் டு த போயம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ அவங்கள லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். The poem is in the form of monologue addressed by the poet to the ear. இந்த போயம் மோனோலாக் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷனில் இருக்குது. Like John Keats' Ode on a Grecian Urn, the poem is a meditation on the impermanence of life and the perpetuity of art. ஜான் கீட்ஸோட Ode on a Grecian Urn அப்படின்ற போயமில் அந்த போய்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்ட் கலைன்றது தான் நிரந்தரமானது, லைஃப் நிலையற்றது அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் இந்த போயம்லேயும் சொல்கிறாங்க, எப்போவுமே ஆர்ட்ஸ் தான் காலங்காலமாக இருக்கும், நம்மளோட லைஃப் கொஞ்ச நாள்லே போயிடும் அப்படின்றது தான். It takes a simple incident from her family history as narrated by the poet to reflect on the creative process and the right attitude or demeanor for an artist. இந்த போயமில் அந்த ஆத்தர் அவங்க ஃபேமிலியில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை வச்சு ஒரு ஆர்டிஸ்ட்னா எப்படி இருக்கணும், அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் அது எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The word request in the title is a prayer and address to the poet's muse to the ear, imploring it to provide her a suitable gift for a new year. இந்த போயமில் ரெக்வஸ்ட் அப்படின்ற வேர்டு அவங்க ப்ரேயர் பண்ணுறத குறிக்குது. அவங்க என்ன ப்ரேயர் பண்ணுறாங்கன்னா, இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் வேணும் அப்படின்னு இந்த வருஷங்கிட்டே ப்ரே பண்ணுறாங்க. The first few lines are a prelude to the main subject of the poem, the figure from the poet's ancestry, her great great grandmother. இந்த போயம் அவங்களோட கிராண்ட்மதர் பற்றி தான் அவங்க எழுதியிருக்காங்க. The poet's heartfelt request it for the attributes of the ancestor. அந்த வருஷங்கிட்ட அவங்க என்ன கிஃப்ட் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த ஆன்செஸ்டர் அந்த கிராண்ட்மதரோட பண்புகள் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. The grandmother was a woman and an artist, though it her role as the wife, mother to 8 children that is highlighted. Her achievement is being the chief of this large family. அவங்களோட கிராண்ட்மதர் ஒரு ஆர்டிஸ்ட், பெயிண்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க. அவங்க ஒரு ஒய்ஃபாகவும் இருக்காங்க, 8 குழந்தைங்களுக்கு அம்மாவும் இருக்காங்க. அவங்களோட அச்சீவ்மெண்ட் என்னென்னா அந்த ஃபேமிலியோட சீஃபாக தலைமையாக இருந்து நடத்துறது தான். She is described as a devotee of the arts, a lofty term for a woman who finds no time to pursue her passion. அவங்க கலையில் ரொம்ப பக்தியாக இருக்காங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் அவங்களோட ஃபேமிலியில் அவங்களோட பேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கிறதில்ல. The demands of her family give her no time to devote to personal pleasure like art. அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் போயிடுது. அவங்களோட சந்தோஷமான ஆர்ட்டை செய்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்றாங்க. The summary of her familial commitments is broken by the shift towards an important incident. The mother, on one of her moments pursuing her art, is witness to a crisis. From a distance, she sees her second son being swept away on an ice drift towards a waterfall and imminent death. சுவிட்சர்லாண்டில் ஒரு ரிவருக்கு பக்கத்தில் இருக்கிற பாறையில் அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களோட பையன் அங்கே ரிவருக்கு பக்கத்தில் விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற பனி பாறை அந்த ரிவரில் சறுக்கிக்கிட்டு வருது. அது அவங்களோட பையனையும் அப்படியே தள்ளிட்டு போயிடுச்சு. அப்போது அந்த இன்சிடெண்ட்டில் அவங்க ரொம்ப தூரமாக இருக்காங்க, அவங்க பாறை மேலே உட்காந்துட்டு இருக்கிறது ரொம்ப தூரமாக இருக்காங்க. அந்த மொமெண்ட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பையனை காப்பாற்ற போகாமல் அந்த விஷயத்தை, அந்த இன்சிடெண்ட்டை அப்படியே பேப்பரில் வரைய ஆரம்பிக்கிறாங்க ஆர்ட்டாக. அந்த நேரத்தில் அவங்களோட 2வது பொண்ணு ஆல்ஃபன்ஸ்டாக் அப்படின்ற ஸ்டிக்கை எடுத்து அந்த பையனை காப்பாற்றிடுறாங்க. இந்த இன்சிடெண்ட் அவங்களோட அந்த ஃபேமிலியல் கமிட்மெண்ட்டை ப்ரோக் பண்ணிடுது அப்படின்றாங்க. The word distance conveys not only the physical distance but the objectivity of the mother. She shuns the immediacy of emotions and the fear for her kid's life. Her resolve gives her the strength to paint the grievous circumstance and record it for posterity. அங்கே டிஸ்டன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது அந்த போயமில் வெறும் ஃபிசிக்கலாக ரொம்ப தூரமாக இருக்கிறது மட்டும் இல்லை, மென்டலாகவும் அவங்க அவங்க தாய் அப்படின்ற பாசத்துலேருந்து ரொம்ப தூரமாக இருக்காங்க அப்படின்றது தான். அவங்க பையனோட லைஃப் என்ன ஆகும் அப்படின்ற அந்த பயத்தையும் எமோஷன்ஸையும் ரிஜெக்ட் பண்ணி வச்சுட்டு, அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு மனசில் ஒரு தைரியத்தை கொண்டு அந்த சுச்சுவேஷனை பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சந்ததியர்கள் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக, இது ஒரு எவிடன்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. The line nothing it was evident could be done presents the foundational principles of her creativity, her determination and lack of affection. Her state of mind is one of detached and rational objectivity.
nothing it was evident could be done. இந்த லைனில் அந்த ஆர்டிஸ்டோட படைப்பாற்றலையும் உறுதிப்பாடையும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாச குறைபாடையும் நம்ம பார்க்கலாம். Her response to the crisis is singular. She chooses to paint the event as it unfolded, capturing the ephemeral event on paper. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் அவங்க அந்த விஷயத்தை, அந்த இன்சிடெண்ட்டை பேப்பரில் பெயிண்ட் பண்ணுறதா தான் முடிவு எடுத்திருக்காங்க. Her isolating eye is an example of her emotional distance and detachment. அவங்களோட கண்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட கண்களாக இருக்குது. அதில் வந்து இமோஷன்ஸும் அட்டாச்மெண்ட்டு, குழந்தைங்களோட இருக்கிற அட்டாச்மெண்ட்டும் வந்து ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி, கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. The fate of the boy is presented as a casual afterthought in the parentheses, signifying the insignificance of the event as opposed to the mother's response. நார்மலான ஒரு தாயாக இருந்தாங்கன்னா அவங்க எப்படியாச்சும் தன்னோட பையனை காப்பாற்றிடலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு ஓடி போக தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. The poet wishes to possess the same passion for the arts and devotion to her craft as exhibited by her relative in the most severe of circumstances. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களோட பாட்டி எப்படி அந்த இன்சிடெண்ட்டை பேப்பரில் வரைஞ்சாங்களோ அதே மாதிரியான பேஷன் இந்த பொயட்க்கும் ஆர்ட் மேலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க. She ends the poem with a repetition of her appeal to the ear to bestow the gift of her forebear's self-preservation, the steady hand that helped her to capture the scene on paper, thus documenting it for future. இந்த போயமை அந்த போயட் வந்து மறுபடியும் அதே லைன்ஸை சொல்லி வந்து இயர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி முடிச்சிருக்காங்க. என்னென்னா அந்த பாட்டியோட கைகளும் அவங்களோட பண்புகளும் இந்த போயட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேஷன் இந்த போயட்டுக்கு இருந்தால் தான் அவங்களாலேயும் நிறைய விஷயங்களை வந்து கேப்சர் பண்ணி பேப்பரில் வரைஞ்சி ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகிற மாதிரி வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. The poet can be read as reflection on the artistic process of creation. இந்த போயம் வந்து ஒரு ஆர்டிஸ்டோட கிரியேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. The sudden drama foregrounds the reality of life and art for a woman. The painting that survives not only tells us the story of the boy, it also celebrates the artist's vision as well as her self-possession in the face of calamity. அந்த கிராண்ட் மதர் வரைஞ்ச அந்த பெயிண்டிங் வந்து அந்த பையனோட ஸ்டோரியை மட்டும் சொல்கிறது இல்லாமல் அந்த ஆர்டிஸ்ட் அவங்களையும் வந்து செலிப்ரேட் பண்ண வைக்கிது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேயும் அவங்க வரைஞ்சிருக்காங்கன்னா அது வந்து பாராட்டத்தக்கது அப்படின்றாங்க. The poet's casual tone provides a distancing effect, allowing the reader to focus on the woman as an artist over her maternal role. இந்த போயமை படிக்கும்போது அந்த கிராண்ட் மதரை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக பாருங்கள். அவங்களோட மதர்ன்ற ரோல்லேருந்து பார்த்தா அவங்க தப்பானவங்களாக தெரிவாங்க. ஆர்டிஸ்ட்டாக பார்த்தா அவங்கள வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. The poem presents a spiritual connection between the two artists, the poet and her ancestor, and establish an image of an unconventional woman and an inspiring artist. இந்த போயமில் இந்த போயட்டுக்கும் அவங்களோட ஆன்செஸ்டர் முன்னோர் கிராண்ட் மதருக்கும் உள்ள ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனை வந்து நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வழக்கத்துக்கு மாறான ஒரு பெண், அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஸ்பயர் பண்ணுற ஆர்டிஸ்ட்டை பற்றி நம்ம இந்த போயமில் பார்த்துருக்கோம்.